கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் புனித தோமா திருத்தூதருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழா நமக்கு சிறப்பான ஒன்றாக அமைகிறது பல்வேறு காரணங்களுக்காக. முதலிலே, இவர் ஒரு திருத்தூதர் என்பது விழா. இந்த திருத்தூதர் நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு வந்தார். நம்முடைய இந்திய நாட்டின் அப்போஸ்தலர் என்ற வகையிலே இது பெருவிழா என்று சிறப்பு பெறுகிறது நமக்கு. இந்த வகையிலே இந்த தோமா அவரை பற்றிய ஒரு சிறிய குறிப்பைத்தான் இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த நற்செய்தியிலே வாசிக்க கேட்ட அந்த பகுதி உயிர்த்த ஆண்டவரை பற்றியது. உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு பல்வேறு இடங்களிலே காட்சி அளிக்கின்றார். அப்பொழுது தோமா அந்த 12 திருத்தூதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குழுமத்திலே இல்லை. எனவே மற்றவர்கள் எல்லோரும் சொல்கின்றார்கள், நாங்கள் உயிர்த்த ஆண்டவரை பார்த்தோம், கண்டோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் தோமா என்ன சொல்கின்றார்? நான் நம்ப மாட்டேன். அவருடைய காயங்களில் என்னுடைய விரல்களை இட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தொடுதல், அதன் வழியாக அறிதல், அதன் வழியாக நம்புதல் என்ற ஒரு ப்ரொசீஜர் என்று சொல்கின்றார்களே, ப்ராசஸ் என்று சொல்கின்றார். அதுபோன்ற ஒரு அனுபவ ரீதியான அடிப்படையிலான விசுவாசத்தை நமக்கு காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இதில் என்ன விசுவாசம் இருக்கிறது, என்ன நம்பிக்கை இருக்கிறது? ஆனால் காணாமல் விசுவசிக்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னது போல, இதை இல்லாமல் இறைவன் உயிர்த்திருக்கிறார், உயிர்த்து வாழ்கிறார் என்று நம்புவது என்பதுதான் உண்மையான விசுவாசம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த தோமாவுக்கு தோன்றி, இதோ என் கைகள், உன் விரலை இடு, நம்பிக்கை அற்றவனாக இராதே என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்த கிறிஸ்துவாக இறப்பிற்கு முன்பாகவே ஏற்றுக்கொண்டவர். அல்லது இறந்த பிறகு தன்னுடைய மகனை உடலில் கிடத்தி வளர்த்திய பொழுது, அழுது புலம்பிய பொழுது, அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவர் உயிர்ப்பார் என்ற உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே, இயேசு அடக்கப்பட்ட அந்த கல்லறையை நோக்கி மக்தலா மரியா சென்றார், அன்னை மரியா செல்லவில்லை. இயேசு உயிர்த்து விட்டார் என்று பல இடங்களில் காட்சி அளித்தாலும் திருத்தூதர்கள் அதை நம்ப தயங்கினார்கள். ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனது இல்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அன்னை மரியா எப்பொழுது ஆண்டவர் இயேசு சிலுவையிலே இறந்தாரோ அப்பொழுதே அவர் உயிர்த்து விட்டார் என்ற நம்பிக்கையை தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டிருந்தவர். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார் என்பது அன்னை மரியாவுக்கு ஒரு செய்தியே கிடையாது. அவருக்கு நன்றாக தெரியும் அவர் உயிர்ப்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு உறுதி இருந்தது. ஆனால் மற்ற திருத்தூதர்களுக்கு, சீடர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுவார் என்று கேட்டார்கள், எதிர்பார்த்தார்கள், ஆனால் நம்பவில்லை. எனவே தான் பேதுரு என்ன சொன்னார்? நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொன்னார். தோமா அந்த 12 குழுமத்திலிருந்து அவர் ஒரு சில நாட்களாவது வெளியே சென்றிருக்க வேண்டும். எனவே தான் அவர்களோடு இந்த தோமா இல்லை. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இறைவன் உயிர்த்தெழுவார் என்ற வார்த்தையில் அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை என்பதை நமக்கு காட்டுகிறது. அவர்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். சீயிங் இஸ் பிலீவிங் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையிலே எல்லாம் இந்த 5 புலன்களுக்கு உட்பட்ட ஒரு அறிவார்ந்த வகையிலே அமைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் விசுவாசம் என்பது என்ன, நம்பிக்கை என்பது என்ன என்பதை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த விசுவாசம் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். அதுவும் மிக முக்கியம். எனவே தான் பாருங்கள், தோமா ஆண்டவர் இயேசு நேரடியாக பார்த்ததனால், அவருடைய காயங்களை அவர் கண்டதனால் அவர் என்ன செய்கின்றார்?
என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அவரை அவர் விசுவாச அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்கிறார். முதலாக இயேசு கிறிஸ்துவை கடவுளாக என் கடவுளே என்று முதலாக அறிக்கையிட்டவர் தோமாதான், வேறு யாரும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் என்ற முறையிலே நமக்கு அறிவு இருக்கிறது என்ற வகையிலே நாம் உடனடியாக எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அறிவிற்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது, அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அதை நம்மை தாண்டிய வகையிலே இருக்கிறது, அது கடவுளை பற்றியது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அந்த நம்பிக்கை நமக்கு நலம் பயக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார். இந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு எப்படி இருப்பார் தெரியவில்லை. எனவே தான் தோமா என்ன நினைக்கின்றார், இந்த ஆண்டவர் இயேசு காயங்கள் பட்டவர், இறந்தவர், அந்த காயப்பட்ட இயேசுவைத்தான் இவர் எதிர்பார்த்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு காயங்களோடு உயிர்த்த கிறிஸ்துவாக அவர் மாறினார். அந்த காயங்கள் அவருடைய உடலிலே இருப்பதை பார்க்கின்றார். ஆனால் இப்படிப்பட்ட உடல் கொண்டவர் பூட்டிய அறையிலே உள்ளே நுழைகிறார். எனவே எப்படிப்பட்ட உடலாக இருக்க வேண்டும்? மகிமைப்படுத்தப்பட்ட உடலாக இருக்க வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அவர் நம்பினார், என் கடவுளே என்று ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் நாம் ஒவ்வொரு முறையும் நற்கருணை கொண்டாடுகின்ற பொழுது இந்த நற்கருணையிலே உயிர்த்த கிறிஸ்து இருக்கின்றார். நாம் இறந்த கடவுளை வணங்குவது இல்லை, வழிபடுவது இல்லை. நம்முடைய கடவுள் உயிர்த்த கடவுளாக இருக்கிறார், மகிமைப்படுத்தப்பட்ட கடவுளாக இருக்கிறார், மாட்சியின் கடவுளாக வாழ்கின்றவராக இருக்கின்றார். இருப்பினும் அவர் இறந்த கடவுள், அவர் நம்மோடு இருந்து நமக்காக பாடுகள் பட்ட அந்த கடவுள். எனவே தான் ஒவ்வொரு திருப்பலியிலேயும் அவருடைய இறப்பை நினைவு கூறுகின்றோம், அவருடைய உயிர்ப்பை அறிக்கையிடுகின்றோம். இறப்பு உயிர்ப்பு என்பதை இரண்டையும் கலந்த வகையிலே தான் திருப்பலியிலே நாம் பார்க்கின்றோம். அந்த காயங்களோடு ஆண்டவர் உயிர்த்த கடவுளாக இருக்கிறார் என்பதையும் முதலாக ஏற்றுக்கொண்டவர், பார்த்தவர், நம்பியவர், நம்பி அறிக்கையிட்டு சொன்னவர் இந்த தோமாதான். எனவே அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தின் முன்னோடியாக இந்த திருத்தூதர் இருக்கின்றார். இயேசுவை கண்கூடாக பார்த்து ஏற்றுக்கொண்ட ஒரு திருத்தூதராக இருக்கின்றார். இந்த இயேசுவை நற்கருணையிலே நாம் பார்க்கின்றோம், நற்கருணையிலே நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த இயேசுவிலே நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ இறையருளை வேண்டுவோம். ஆமென்.